கான்செப்ட் இல்லாத மார்க்கெட்டிங் சேல் ஆகாது. ஸோ நீங்கள் டிவி ஆட்ஸ்லாம் பார்க்குறீங்க இல்லையா, டிவி ஆட்ஸோ இருக்கட்டும், வேறு எந்த ஒரு பாப்புலர் பிராண்டோட திங்ஸ் எடுத்தாலும் நீங்கள் 90ஸ்லேருந்து ஒரு 2000 இல்லைனா 2010 வரைக்கும் பாருங்களேன், எல்லா பிராண்டோட ஆடுமே கான்செப்டைஸில் இருக்கும். இப்போ தான் கான்செப்ட் எல்லாம் போயிடுச்சு. இப்போ கூட வந்து எவர் கிரீன் ஆடுன்னு சொல்கிற அளவுக்கு அந்த பழைய ஆட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் ஃபெவிகாலோட ஆட் பார்த்துருக்கீங்களா? அவங்க பண்ணுற கான்செப்ட்டுக்கும் அவங்க ஃபெவிகாலுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா? லைக் பை ஹமாம், டெட்டால், அவங்களோட கான்செப்ட்லாம் அவங்களுக்கு சொன்னால் புரியும் இல்லையா? ஒரே தீமில் தான் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஒரே தீமில் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க லிட்டரலாக அவங்கள வந்து பிரைன் வாஷ் பண்ணல, ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஓகேப்பா இதுனா இவங்க தான் சொல்லிட்டு அங்கே ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஸ்பேஸ் இருந்துச்சு, அது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி உங்கள் பிரைன்குள்ளே போயிட்டாங்க. மார்க்கெட்லேயே இல்லாத ஒரு ப்ராடக்ட் உள்ள கொண்டு வந்தாங்க இல்லையா? மவுத் வாஷ் தான் வந்தது இல்லையா? ஸ்டில் தட் தேர் சர்வைங். சார் ஃபெவிகாலோட ஆட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இல்லையா? ஃபெவிகாலோட ஆட் பார்க்காம நீங்கள் வளர்ந்துருக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக. உங்கள் ஏஜில் டிவியில் வந்திருக்கும், ஒரு குச்சி எடுத்துகிட்டு வைக்கிறது, சிரிக்கிறது, அவ்வளோ மீன் மாட்டிருக்காங்க எந்த பக்கம் இல்லையா? அது எப்படி யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? அங்கே கான்செப்ட்டு யார் அந்த ஆடுக்கு பின்னாடி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதெல்லாம் விஷுவல் கண்டென்ட் இல்லையா? ஸ்டோரி டெல்லிங் இருக்குது. ஒரு சின்ன கான்செப்ட் தான், அதிகபட்சம் ஒரு 15 செகண்ட் அந்த ஆடே வந்திருக்கும். ஸ்டில் வி ஆர் ஸ்ட்ரகிளிங் டு கெட் தட் கைண்ட் ஆஃப் கான்செப்ட். ஏன்னா மார்க்கெட் வந்து பிரைனை யூஸ் பண்ணவே ரெடியாக இல்லை. இப்போ கவனிச்சிருங்களா, ரீசெண்டாக வர எந்த ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயினுமே வந்து கான்செப்டே இல்லை. சும்மா அப்பப்போ ஒரு ஷார்ட் டைம் கோலை வச்சு தான் வந்து அது ரிஜிஸ்டர் ஆகாது. மண்டியில் ரிஜிஸ்டர் ஆகணும்னு என்ன பண்ணணும்? நம்ம ஒரே கான்செப்ட் தான் ரிப்பீட்டடாக பண்ணணும், அது ஃபங்கியாக இருக்கணும். எப்படி ரிஜிஸ்டர் ஆகும் மண்டியில்? அதுக்கு ஒரு ஷார்ட் டைம் மெமரி மாதிரி ஒரு ஃப்ளாஷ் ஐப்போ கொடுக்கணும். அங்கே நீங்கள் எல்லாமே செல்லிங்காக இருக்குதுக்கூடாது. ஓகேங்களா, நம்ம கான்செப்ட் அப்படின்றது டைரெக்டாக செல்லிங்காக இருக்கக்கூடாது. அது இட் இஸ் கோயிங் டு சால்வ் சம்மன்ஸ் ப்ராப்ளம். ஓகேவா? இல்லையப்பா அவன் எனக்கு கான்செப்டே தேவையில்லப்பா, அவன் ஃப்யூச்சரில் எனக்கு ஃபெவிகால் நம்ம தினமும் வாங்கிட்டு இருக்க போகிறோமா? தேவையில்லை இல்லையா? ஆனால் அவங்ககிட்ட போய் எது பண்ணாலும் கம்மு மாதிரி ஒட்டுங்கிட்ட அவன் வாயில் சொல்லுவான் இல்லையா? இட் இஸ் மேக்கிங் அ பிராண்ட் ப்ரெசன்ஸ். இப்போ வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான மார்க்கெட்டிங். நீங்கள் என்ன தான் கூவி ஒரு ப்ராடக்ட் விற்றாலும் உனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் ஒன்று சொல்லிட்டானு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே கண்ணை மூடிட்டு வாங்குவீங்க. நீங்கள் உனக்கு அதில் நாலேஜ் இருக்குது, நீ அட்வைஸ் பண்ணுற, ஓகேவா? அதை அக்செப்ட் பண்ணாத அவனோட விஷயம். பட் இந்த வேர்ட் ஆஃப் மவுத்தை மேக் பண்ண ஒரு பிராண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு தான் இருக்கிற மார்க்கெட்டிங்லேயே பெரிய பட்ஜெட்டு. இப்போ வந்து லைஃப் பாய் வந்து அவங்க ஆட் போட்டிருந்தாலும் சேல் ஆகும்னு நினைக்கிறீங்களா? தினமும் டிவியில் கிடையாது. தே ஆர் லிட்டரலி அந்த மார்க்கெட் ப்ரெசன்ஸ் அப்படியே வச்சுக்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க. ஸ்டில் இவங்க அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. என்ன தெரியுங்களா? இவங்க ஆடே பண்ணலப்பா, அடுத்த ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், புது மார்க்கெட் பிளேயர்ஸ் உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. ஓகே இவங்க ஸ்டில் நம்மளுக்கு காம்படிட்டராக இருக்காங்க, அடுத்தவங்க ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா கூட இந்த மார்க்கெட் ப்ரெசன்ஸ் அவங்க வச்சுருந்தா மட்டும்தான் முடியும். இல்லைன்னா இன்னும் 4 பேர் சோப் கம்பெனி வருவான். இப்போ நானே கூட ஸ்டார்ட் பண்ண முடியல. இப்போ இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுறாங்க, கவனிச்சிக்கிறீங்களா? சோப்பு இதோட கொஞ்சம் அப்பர் லெவல் பீப்புள் வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டி வந்துடும். ஒருத்தர் வந்து மார்க்கெட் ப்ரெசன்ஸ் இல்லைப்பா அப்படின்னு